ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 11 பரிபூரண சமுதாயம் 4 சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் 29. யாபதிம் ஹரிபாவேன பஜேத் ஸ்ரீர் இவ தத்பரா ஹரி ஆத்மனா ஹரேர் லோகே பக்தியா ஸ்ரீர் இவ மோதத்தே. ஒன் பை வேர்ட் மீனிங். யா எந்த ஒரு பெண்ணும் பதிம் தன் கணவனை ஹரிபாவேன அவனை பரமபுருஷராகிய ஸ்ரீஹரிக்கு சமமாக மனதால் ஏற்று பஜேத் பூஜிக்கிறாளோ அல்லது சேவை செய்கிறாளோ ஸ்ரீ இவ லக்ஷ்மி தேவியைப் போல தத்பரா அவனிடம் ஈடுபட்டவளாய் ஹரி ஆத்மனா ஹரியின் நினைவில் ஆழ்ந்தவளாய் ஹரே லோகே ஆன்மீகமான வைகுண்ட லோகங்களில் பத்யா தன் கணவனுடன் ஸ்ரீ இவ லக்ஷ்மி தேவியைப் போலவே மோததே நித்தியமான ஆன்மீக வாழ்வை அனுபவிக்கிறாள். டிரான்ஸ்லேஷன். லக்ஷ்மி தேவியின் அடிச்சுவடுகளை உறுதியாக பின்பற்றி தன் கணவனின் சேவையில் ஈடுபடும் ஒரு பெண் நிச்சயமாக தன் கணவனுடன் பரமபதம் அடைந்து வைகுண்ட லோகங்களில் தன் கணவனுடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்வாள். பர்போட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். கற்புடைய ஒரு பெண்ணுக்கு லக்ஷ்மி தேவியின் விஸ்வாசம் மிகச்சிறந்த ஒரு உதாரணம் ஆகும். லக்ஷ்மி சகசிர சத சம்பிரம்ம சேவியமானம் என்று பிரம்ம சம்ஹிதை கூறுகிறது. அதாவது வைகுண்ட லோகங்களில் பகவான் விஷ்ணு பல்லாயிரக்கணக்கான லக்ஷ்மி தேவிகளால் சேவிக்கப்படுகிறார். கோலோக பிருந்தாவனத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் லக்ஷ்மி தேவிகளான பல்லாயிரக்கணக்கான கோபியர்களால் சேவிக்கப்படுகிறார். ஒரு பெண் லக்ஷ்மி தேவியைப் போலவே விசுவாசத்துடன் தன் கணவனுக்கு சேவை செய்ய வேண்டும். ஒரு மனிதன் பகவானுடைய ஒரு சிறந்த சேவகனாக இருக்க வேண்டும். மேலும் ஒரு பெண் லக்ஷ்மி தேவியைப் போல ஒரு சிறந்த மனைவியாக இருக்க வேண்டும். இதனால் மிகவும் விசுவாசம் உள்ளவர்களாகவும் உறுதியுள்ளவர்களாகவும் உள்ள கணவன் மனைவி ஆகிய இருவரும் இணைந்து செயல்பட்டு ஆன்மீக உலகத்திற்கு திரும்பிச் செல்வார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. இது தொடர்பாக ஸ்ரீல மத்வாச்சாரியார் பின்வருமாறு கருத்துரைக்கிறார். ஹரிரஷ்மின் ஸ்திதி இதி ஸ்திரீணாம் பர்தரி பாவனா சிஷ்யானாம் ச குரௌ நித்யம் சூத்ராணாம் பிராமணாக்திஷு பிரித்யானாம் ஸ்வாமினி ததா ஹரிபாவ உதீரத. ஒரு பெண் தன் கணவனை பரமபுருஷ பகவானாகவே நினைக்க வேண்டும். அதுபோலவே ஒரு சீடனும் தனது ஆன்மீக குருவை பகவானாகவே நினைக்க வேண்டும். ஒரு சூத்திரன் ஒரு பிராமணரை பகவானாக நினைக்க வேண்டும். மேலும் ஒரு சேவகன் தன் எஜமானனை பகவானாக நினைக்க வேண்டும். இவ்விதமாக இவர்கள் அனைவரும் தானாகவே பகவானின் பக்தர்களாக ஆகிவிடுவார்கள். அதாவது இவ்வாறு நினைப்பதன் மூலமாக இவர்கள் அனைவரும் கிருஷ்ண உணர்வு உடையவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதே மேற்கண்ட ஸ்லோகத்தின் பொருளாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 11 பரிபூரண சமுதாயம் 4 சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் 29 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.